ஒரு பொண்ணு லூஸ் மாதிரி ஒரு பையனை பத்தி சொன்னா யாருக்கு தான் பிடிக்கும்? நினைச்சிருந்தா அதை அவாய்ட் பண்ணிட்டு கேம் மட்டும் விளையாண்டு நல்ல பேர் சம்பாரிச்சு போயிடலாம். தட்ஸ் நாட் அரோரா. proud of youன்ற தவிர என்ன சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. உன்னை இங்க பார்த்தேன் நான், புரியுதா? இப்ப நீ இங்க இருக்க. அம்மா கடிச்சிட்டாங்க. நம்ம டிராவல் பண்ணதே இந்த ஷோ மூலமா தான். ஒரு வீட்ல நம்ம எல்லாம் ஒரு நாள் இருப்போம், ஒரு ஷோல இருப்போம். தம்புரு இந்த இடம் தப்பா பீச்சு கண்டெஸ்டன்டா இருப்போம். பட் அதுலயே இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பாண்ட்ஸ் கிரியேட் ஆகுதுன்றது இட்ஸ் வெரி ரேர். ஹலோ, இப்ப சொல்லு. குங்குமல்ல மாறி போனா செய்யடா செய்ய. 18 லட்சமா? அழகு வைக்கணும்னா ஈஸியா துஷார் பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வீட்டுல. நான் போனதுக்கு காரணம் நீ இல்ல. நீ கூட வந்த குழந்தை விட்டு போவது பாப்பான்னு சொல்லிக்கிறாரா இல்லையா? வந்து கூட்டிட்டு போற இருக்க. யாரோட பேரை வச்சோ நீ முன்னாடி வரல. சரியா? நல்லா பண்ணிட்டு இருக்க, பார்க்க நல்லா இருக்குது. என்னங்க நம்ம சென் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டாங்க. அந்த குரங்கு வேணும் மாமா, அதை பிடிச்சி தாங்க. உருவாக்கி பண்ற லெவல் அவன் பெரிய லெவல்ல இருக்கானா? அந்த லெவல் அவன் அழகா இருக்கானா? சொல்லு. என்ன பிரச்சனை? மாமா கோவம் வந்துருச்சு. சும்மா இல்ல, புரியுதா? என்ன அவ்வளவு கேவலமானவன் நினைச்சா? ஆர்டிஸ்டே கிடையாது. இவன் என்ன பேசாதுன்னு சொல்ல, பேச பேச ரொம்ப பேசுறான். ஐயா எதுக்கு இதெல்லாம்? சிறிதளவு கருணை கொடுக்கலைங்க. ரொம்ப பேசுறான்டாவே. கேக்குறான். என்ன பண்ண சொல்ற? மூஞ்ச பார்த்து வந்து கை கொடுக்குறாங்க. அப்படியா பழகணும்? அவன் வந்து நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றா. இது வரைக்கும் வரல, இனிமேலும் வராதுன்னு நம்பு. வெளியில போனாதான் நிறைய தெரியும். மெய் மறந்து கடவுளின் ஓசையை கேளுங்கள். எமோஷனல் கலந்த சந்தோஷம், ஆனந்த கண்ணீரா இருக்கு. நீங்க அவ்வளோ அற்புதமான மொமெண்ட் கிரியேட் பண்ணி அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. அந்த 18 லட்சம் வந்து என் குடும்பத்துக்கு நான் பட்ட கஷ்டத்துக்கு எனக்கு ரொம்ப நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. உண்மையிலேயே மனசார சொல்றேன். யாரு சொல்லி நான் எடுக்கல, என்னுடைய சுய நினைவோடு நான் அதை எடுத்தேன். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. அங்கீகாரம் கிடைக்கலன்னு நான் நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன். இது வந்து இந்த ஸ்டேஜ் வந்து முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிச்சு சார். நீதி நியாயம் ஸ்டேஜ்க்காக சொல்ல, மனசார சொல்றேன், இது எங்களுக்கு போதும் சார். லவ் யூ சார். யாரும் உனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு லவ் யூ சொல்றியா? ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். சார் நான் டெய்லியும் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். ஸ்விம்மிங் பூல் இருக்குதுல, அங்க போய் தண்ணியில எழுதி வை. போய் அதை 18 லட்சத்தை எடுத்துட்டு மீதி பேருக்கு நான் அல்வா கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அல்வா கொடுத்தது மேட்டர் இல்ல, ஆனா நான் அல்வா கொடுத்தேன்னு ஒத்துக்கிறது தான் மேட்டர். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. தீர்ப்பு சொல்வார் நீதிபதி, இந்த வீட்டுல தீர்ப்பு சொல்வார் சேதுபதி. ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஃபேமிலிலாம் பார்த்துட்டு இருக்க ஒரு ஷோல ஹர்ட் பண்ணுன்னு தெரிஞ்சு ஹர்ட் பண்றத பார்த்து அப்படின்னு மனசை தேத்திக்க இந்த பிக் பாஸ் சீசன் 9 கடைசி குறும்படம் பிளான் பண்ணி என்ன உட சொல்றது? இதுக்கப்புறம் என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல. எடுக்க வச்சுட்டு சர்காஸ்டிக்கா சிரிக்கிறாங்க. எதை வச்சு டவுட் இருந்தது, நான் பேசினேன். நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படியே தெரிஞ்சதா உங்களுக்கு? அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. பிரவீனா ஃப்ரீ ஸ்பேஸ் காம்படிஷன்ல இருக்கக்கூடிய சபரி முகத்துல வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் நான் பார்த்தேன்னு சொன்னதுல என்ன உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருக்கும் போது இந்த டோனை கட் பண்ணுங்க.
இந்த வருஷம் ஃபினாலே வந்து 5 பேர் கிடையாது, 4 பேர் தான். நம்ம ஆளுங்க பூரா அடிச்சுக்கிறாம இடிச்சுக்கிறாம அவசரம் போடாம வரிசையா வாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னு பார்த்துடலாமா? எஸ் சார். இன்னைக்கு பூரா நான் இங்கதான் இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து என்னடா நேரம் டைம் எடுக்க வேண்டாம், படபடப்பு அதிகமா இருக்கும். அதனால முடிவு எடுத்துடலாமா? அப்படி கேளு. அப்படியா? என்னடா அப்படியா கொப்படியா? சண்ட்ராக்கு என்ன பிரச்சனை நீ நினைக்கிற? டாஸ்க்லயும் உங்களை காணும், இந்த வீட்டோட பங்களிப்புலயும் உங்களை காணும். அவங்க தெரியாதுங்கிறப்போ நான் என்ன பிளேஃபுல்லா இல்ல, நான் என்ன ட்விஸ்ட் பண்ணேன், கூட ஒரு பொண்ணு உங்க கூட நான் க்ளோஸா இருந்தா உன்கிட்ட சொன்ன பொய்யெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள சுட்டு அப்படியே ஒரு பிரளயம் வர மாதிரி. என் சட்டையை பிடிச்சி நீ இது கேட்டிருக்கலாம், நீ பண்ணியா? நான் அதுவும் கேட்கல. ஏன் வந்து சாண்ட்ராக்கு தோணாம போயிடுச்சு? ஃபினாலே வீக் டாஸ்க் 1 உங்களுக்குள்ள இருக்கிற உண்மைக்கானது. சத்தியமா தெரியலப்பா. வீட்ல சமைச்சதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச உணவு கனியோட மீன் குழம்பு. நானே என்ன நினைச்சேன், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி அது? நீ கிளாரிட்டியா பேசுற, நீ டேரிங்கா சொல்ற, நீ நியாயமா பேசுறேன்னு சொல்லும் போது ரொம்ப ஐ ஃபீல் ப்ரௌட். இந்த நான் எப்படியோ அதே போல அக்செப்ட் பண்ணிக்கிட்ட முதல் நபர். அது வந்து நான் சேர்ந்து சிரிக்க மட்டும் தான் செய்யணுமா? சேர்ந்து அழக்கூடாதா? நீ தான் சொல்லணும். என்னோட பிக்கெஸ்ட் வீக்னஸ் இதுதான் உணர்ந்த தருணம். சேர்ந்து அழுவோம் ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்து ஒப்பாரி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மனசு விட்டு ஆளு, கதறி கதறி ஆளு. ப்ரொமோஷன் சொல்லிட்டு வந்தேன்ல, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நீ எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது நான் இந்த 20 அண்ணன் தங்கச்சி ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி அவமானப்படுத்திட்டு. ரம்யா, நீ பார்த்தது தப்பு. நான் அந்த வார்த்தை சொல்லவே இல்லை. என்கிட்ட வீடு உங்களுக்கு எதுவும் ஆசை விஷயம் ஏதாச்சும் இருக்கா? ஏதாவது செய்யணுமா நான் உங்களுக்கு? நான் காட்டுறேன். ஐ ப்ராமிஸ் ஆன் மை கிட்ஸ். சொன்னது நம்ப கூடாதுன்னு சொன்னது சொல்லியாச்சுன்னா அதை விட விட்டோம். காட்டுறேன், நான் சொல்லல, நான் காட்டுறேன். என்ன சொன்னாங்க தெரியுமா என்ன பத்தி? விடு, இது மேல அந்த வாரம் ஃபுல்லாக என்ன ஹெல்ப் பண்ணேன். 90 சம்திங் நான் எஃபர்ட் போட்டிருந்தேன். அதுல டிஸ்ப்ரூவ் என்னத்தை நான் 1/2 மணி நேரம் பேசி டிஸ்ப்ரூவ் பண்ண போறேன். அவ வந்து அந்த வாரம் ஃபுல்லா விக்கல்ஸ் அங்க கொண்டு வச்சா அப்ப நான் எப்படி நடக்கிறது? விக்ரம்னா இந்த உலகத்திலே கெட்டவன்ற மாதிரி கட்டமைப்புற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லவனா இருக்கிறது நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன். வாங்க. அதுக்கான காரணம் ஆயிடவே கூடாது. நான் என்ன சொல்றேன்னா இல்ல உன்னைய பத்தி நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன். நீ ரொம்ப சீப்பாலா இருந்திருக்க. நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி இருந்தா அவகிட்ட நம்ம என்ன பிரச்சனைன்னு கன்ஃபஸ் பண்ணல. எதுக்காக நம்ம மச்சான், நேத்து நம்ம வாங்கிட்டு வந்த பாக்கெட்ல 3 தானே இருந்துச்சு. சட்டையை பிடிச்சி நீ இது கேட்டிருக்கலாம், நீ பண்ணியா? நான் அதுவும் கேட்கல. ஏன் வந்து சாண்ட்ராக்கு தோணாம போயிடுச்சு? தலைவன் ஏடா சொல்லவே இல்ல, சொல்லிதான் அடிவேன்.